ஹே கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம ஐ வில் பிகம் அ வில்லன் கோடவுன்ஸ் இன் ஹிஸ்டரியோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 8 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். மறக்காம போய் பார்த்துடுங்க. எப்பயும் போல இந்த எபிசோட சும்மா செதற விட்டுருக்காங்க. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஓப்பன் பண்ணி 2 வருஷம் கழிச்சு ஜில்லு போயிட்டு அவ ட்ரைனிங் முடிச்சா அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா கதவு தந்து பார்த்தா அவ செம்ம அழகா வளர்ந்துட்டு இருக்காளா. ஸோ வெக்கப்பட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவனுமே பார்த்த உடனே என்ன கேட்கறானா, நீ ரொம்ப அழகா வளர்ந்துட்ட, உன்னை பார்த்து 2 வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல இவன் அவளோட அழகுல வந்து மெய் மருந்து போய் அப்படியே நின்றுட்டு இருக்கானா. அப்ப அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, வெளியே வந்த உடனே ஃபர்ஸ்ட் வேலையை நம்ம ரோனா வில்லேஜுக்கு போலாம் அப்படின்றா. அடி பரதேசி நான் 2 வருஷம் கழிச்சு வெளியே வந்திருக்க, அப்பா அத்தால பார்க்காம எதுக்கடி அந்த வில்லேஜுக்கு போடணும்னு ஆசைப்படுறன்ற மாதிரி தான் ஜில் பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவன் என்ன சொல்றான், ஏதோ ஒரு முடிக்காத விஷயம் ஒன்று இருக்கா, இவ்வளவு நாள் ஆசைப்பட்டு இருந்த விஷயத்தை இப்ப போய் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் வீட்டு கூட போகாம ரோனா வில்லேஜுக்கு போறா. அப்படியே டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. போன் பண்ணா உள்ள போய் பாக்குறா, அந்த வில்லேஜ் முன்ன விட செம்மையா டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த நிலைமையை வந்து நம்ம கண்ணால பார்க்கும்போது நமக்கே வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரியும். அந்த அளவுக்கு வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க அந்த வில்லேஜஸ். அப்படி அவன் உள்ள போகும்போது அங்க நேற்று ஒரு பையன் இருப்பான் இல்லையா, அவன் தான் வந்து இந்த இடத்த பாதுகாக்கிறானா. அவன் வந்து நிக்கிறான், நீ தான் அலிஷாவா அப்படின்னு கேட்டுட்டு, நீ பண்ண உதவினால இங்க வந்து இந்த வருஷம் எந்த ஒரு குழந்தையுமே வந்து பட்னியில சாவல, அதுக்கு வந்து நான் உனக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கேன். ஆனா உன் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா இத்தனை வருஷமா வந்து திடீர்னு அவன் காணாம போயிட்டு வரவே இல்லையா இந்த இடத்துல. அதுக்கு வந்து ரீசன் நம்ம ஜில் வந்து சொல்லியிருப்பான். ஆனா அவன் நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா நோபல்ஸ் எல்லாருமே அவங்களோட ஓன் சந்தோஷத்துக்காக காமனர் பீப்புளை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நீயும் பண்ற. நீ ரெபக்காவை எதுவும் பண்ண நினைச்சனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படியா, நான் ஒன்னும் நீ என்ன நம்புன்னுலாம் சொல்லல, நீ என்ன நம்பினாதான் எனக்கு வந்து பயமா இருக்கும். சரி ஓகே, நம்ம வேணா நம்ம ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். உன்னோட ஸ்வாட் எடு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பார்த்தா எப்படி தெரியுது நான் உன்ன மாதிரி சின்ன வீக்கான படம் எல்லாம் வந்து சண்டை போட நினைச்சா அந்த அளவுக்குலாம் மோசமானவன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன பயமா இருக்கா அப்படின்னா வேற கூட நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் கத்தி எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். இவங்க சண்டை போறது வந்து மக்கள் சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறாங்க. அந்த இடத்துக்கு ரெபக்கா வில் தாத்தாவுமே வராங்க. யாரா அவன் அச்சிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்தா நம்ம அலிஷா இந்த பையனை போட்டு பரட்டி எடுக்கிறான். அப்ப சுத்தி இருக்கவங்க என்ன சொல்றான், இவன் மேஜிக் தான் யூஸ் பண்ணிட்டா, வந்து டீச் சீட்டிமெண்டா, நோபல் இல்லையா அப்படின்ற மாதிரி ப்ளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த நேட் என்ன சொல்றான், எல்லாரும் வாய் மூடுங்கடா, மேஜிக்ல யூஸ் பண்ண இது வந்து ரியல் ஸ்கில், எல்லாரும் வந்து கம்முன்னு இருங்கன்ற மாதிரி சொல்லி விட்டுறான். அப்போ அவன் என்ன சொல்றான், இந்த ஸ்கில்லை நான் அக்வயர் பண்ணதுக்கான காரணம் என்ன தெரியுமா, ஏன்னா நான் ஒரு நோபல் அப்படின்ற மாதிரி சொல்றேன். அதாவது அதுக்கு என்னன்னா, அவங்களுக்கு தினமும் வந்து எந்த பெரிய வேலையுமே கிடையாது, ட்ரைனிங் பண்ணுவா, அவங்க அண்ணன் கூட ட்ரைனிங் பண்ணுவா, அதுக்கப்புறம் வந்து ஜாலியா சாப்பிட்டு சுத்துவா. அதனால இந்த அளவுக்கு வந்து அவளால் டெவலப் பண்ணிருக்க முடிஞ்சது. ஆனா இங்க இருக்கவங்க அப்படிலாம் கிடையாது இல்லையா, அவங்க வாழ்ற வாழ்க்கையே கொஞ்சம் கஷ்டம் தான். அதுல வந்து அவன் ட்ரெயின் பண்ணி இந்த அளவுக்கு ஸ்கில் டெவலப் பண்ணிருக்கான் அப்படின்றதே பெரிய விஷயம். ஒருவேளை நீ நோபல் ஃபேமிலியில வந்திருந்தா இந்த மேட்ச் வந்து வேற மாதிரி வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ என்ன இப்ப கலாய்க்க நினைக்கிறியா, என்ன வந்து கீழ் நோக்கி பாக்குறியா அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்கறானா. அதுக்கு அவன் என்ன சொல்றான், அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நோபல்ஸ் நாங்க ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சோ நான் இங்க வந்து சேரிட்டியா பண்றேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அதனால நீ என்ன யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். அதாவது இவளை யூஸ் பண்ணி அவங்கள டெவலப் பண்ணிக்க சொல்றாங்க. நான் எப்படி உங்களை யூஸ் பண்றேன், அந்த மாதிரி நீங்களும் என்ன யூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டீல போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம வில் தாத்தா வந்த பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிடா. வில் தாத்தா நான் உங்களை பார்க்க தான் இங்க ஓடி வந்தேன். 2 வருஷம் கழிச்சு நான் இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணதுக்கான காரணம் என்ன தெரியுமா, அது வந்து நான் 91 லெவல் டார்க் மேஜிக் அக்வயர் பண்ணிட்டேன். இப்போ அதோட ரிசல்ட்டை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுத்தி ஒரு என்வலப் ஆகுது மேஜிக். ஒரு மாதிரி குருவி கூடு மாதிரி வருது. உள்ள வந்து ஒரு மந்திரத்தை சொல்றான். அது வந்து ஓல்டன் மேஜிக், அதாவது ஏன்ஷியன் மேஜிக். இந்த டுர்கிஸ் கிங்டமோட ஏன்ஷியன் மேஜிக்கை இப்போ அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. அது அங்க இருக்க எல்லாருக்குமே ஆச்சரியம் தான் கொடுக்குது. ஏன்னா அதை ரீட் பண்றதுன்றதே தனி ஸ்கில் வேணும். ஒரு மந்திரத்தை சொல்றா பாருங்க, அவர் வேணா வேணான்ற மாதிரி கதறிட்டு இருக்காரு. அந்த மந்திரம் முடிஞ்ச பிறகு எல்லார் வாயுமே அடைஞ்சு போகுது. என்னடான்னு பார்த்தா நம்ம வில் தாத்தா இருக்காரியா, அவருக்கு ஒரு கண்ணு தெரிய ஆரம்பிக்குது. இவ இப்ப யூஸ் பண்ண மேஜிக் வந்து லெவல் 91. இது மூலமா நம்மளோட உடம்புல இருக்க ஒரு பார்ட்டை வேற ஒருத்தருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும் மேஜிக் மூலமா. அதனால நம்ம அலிஷா முத வேலையா இங்க வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா, நம்ம வில் தாத்தாக்கு வந்து கண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஒரு கண்ணை வந்து தானம் பண்ற. அவருக்கு கோவம் வந்தது, ஏன் நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாரு. அதுக்கு அவ என்ன சொல்றானா, இது வந்து என்னோட தனிப்பட்ட விருப்பம், இது யாராலையும் தடுக்க முடியாது, உங்களுக்கு கண்ணு கொடுத்ததன் காரணம் இப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சுத்தி ஒரு பாக்குறாரு, ஜில்ல பாக்குறாரு, அங்க இருக்க மக்களை பாக்குறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிதான் இருப்பியா, ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்ற மாதிரி அந்த ஊரை வந்து அவர் பார்க்கும்போது அவருக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு திருப்தி வருது. நீங்க என்ன திட்டலனாலும் கொஞ்சம் பாராட்டலாம்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காளா. நீ எப்பயுமே நீ ஒரு வித்தியாசமான வில்லிதான்ற மாதிரி தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அங்க இருக்க எல்லாருமே ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அலிஷா வந்து வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி வரும்போது ஜில்லுக்கு ஒரு பதட்டமாகுது. உங்க நைனா இதை பார்த்தாருன்னா என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு, எங்க நைனா என்ன கதறி கதறி அழுவாரு. அதுக்கு மேல என்ன பண்ணுவாரு, ஒரு பேசி சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரா பாருங்க. இவங்க நைனா இதை பார்த்தோன்னே மை கட்சி விட்டாரு. அழ கூட இல்ல. அதுக்கும் மேல அலிஷா 2 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா கண்ணு கூட காணுமே, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நான் தான் தானம் பண்ணிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்லி திரும்ப ஒரு மைக் வச்சு ஊந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றா அப்படின்னா, நீங்க வந்து எனக்கு ஒரு மிஷினை செட் பண்ணீங்க, அதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், என்னோட வாழ்க்கையில எப்படி வாழணும் அப்படின்றத நான் தான் முடிவெடுக்கணும். நீங்க வந்து என்னை பத்தி வருத்தப்படுறீங்க அப்படின்றது எனக்கு புரியுது, பேரண்டா அவங்களோட கடமை செய்றீங்க. ஆனா அதுக்காக என்னோட ஐடல், அதாவது என்னோட கனவு ஒன்று இருக்கு இல்லையா, அதை தாண்டி நான் போக மாட்டேன். எனக்கு எது சரின்னு படுதோ அதை நோக்கி நான் போவேன், யாரோட பேச்சும் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு வந்து அவங்க அப்பா என்ன சொல்றேன்னா, நீ அந்த மாதிரி பண்ணுவேன்னு எனக்கு
தெரியும், இருந்தாலும் நான் வந்து உன்னை பத்தி வருத்தப்படுவேன். ஏன்னா வந்து அது பேரண்டா என்னோட கடமை. ஒரு அப்பாவா நீ எந்த தப்புகள் செஞ்சாலும் இல்ல எந்த விஷயத்தை நோக்கி போனாலும் அதை வந்து திருத்துறது என்னோட வேலை தான். அதையுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பேரண்டா இருக்க பொறுப்புமே அவர் சொல்றாரு. அது வந்து அலிஷாக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் உனக்கு கொடுத்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், சோ நீ வந்து லிஸோட வாட்சராகவே இருன்ற மாதிரி அவளுக்கு ஆர்டரும் கொடுத்துறாங்க. அப்புறம் அவன் வந்து ரூமுக்கு உட்காரான். அங்க நம்ம ஜில் என்ன பண்றான்னா இவளுக்காக ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஐ பேட்சை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கான். அதுல வந்து பிளாக் கலர் ரோஸ் மாதிரி இருக்கு. இது வந்து டெக்கரேஷன் ஐட்டம் மாதிரியும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு கண்ணையும் கவர் பண்ணுன்ற மாதிரி கொடுக்க அவ எடுத்து போட்டுக்கிறா. இதுக்கு அட்டையர் மேட்ச் ஆகிற மாதிரி நான் ஒரு ட்ரெஸ் தேடணும்பா அப்படின்ற மாதிரி சொல்றேன். எதுக்குன்னா இப்ப அகாடமியை போய் விசிட் பண்ண போறாங்களா, ரொம்ப வருஷம் கழிச்சு போறா இல்லையா, சோ அதனால ஒரு பக்காவான வில்லி என்ட்ரியை கொடுக்கணும்னு நல்லா முடி எடுத்து கட்டிக்கிட்டு அழகா அந்த ஐ பேட்சை போட்டு அதுக்கு மேட்சிங்கா பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு உள்ள என்ட்ரி கொடுக்குறா பாருங்க. எல்லாருக்குமே ஆச்சரியம் தான். கண்ணில் விளக்கண்ணி ஊற்றி பாக்குறானுங்க, இது உண்மையாவே அந்த பொண்ணாடா, 2 வருஷம் கழிச்சு ஏன்டா இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அங்க ஒரு பொண்ணு வந்து குறுக்குல வந்து நிக்கிறா. நீ எதுக்கு இங்க வந்து 2 வருஷம் கழிச்சு? அலிஷா வில்லியம்ஸ், ஒழுங்கா இங்க இருந்து திரும்ப போயிடு, இதுதான் உனக்கான நல்ல நேரம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லு. ஓ நீ அந்த லிசு கூட சுத்திட்டு இருக்க பொண்ணு தானே, இவ வந்து என்ன பார்த்து கோவப்படுறா, அது எனக்கு நல்லா புரியுது, ஏன்னா இவ அவளோட ஃபாலோவர் நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் 1000 பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால முடியாதுன்ற மாதிரி தான் அவன் நின்றுட்டு இருக்கா. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, நீ வந்து அவங்களோட ரைவல், அவங்களோட போட்டியாளன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அவங்களோட ஸ்கூல்ல இருந்து வேலை லெவல் ஒன்னுக்குமே உதவக்கார, நீ எப்படி அவ கூட கம்பேர் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்ற. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அவங்க ரொம்ப பியூரான சோல், எல்லாருமே வந்து ஈக்குவலா தான் பார்ப்பாங்க, மனசுல வந்து எந்த ஒரு வன்மமும் வச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பியூரான சோல், யாரா இருந்தாலும் சரிசமமா ட்ரீட் பண்றவங்க, அவங்க கூட கம்பேர் பண்றது உனக்கு தகுதி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாளா. அப்படியா, வெளி தோற்றத்தை பார்த்து யாரையும் எடை போட மாட்டாங்களா? ஆனா நீ இப்ப பண்ணது என்னன்றது உனக்கு புரியுதா? என்னோட ட்ரெஸ்ஸை பார்த்து நீ என்ன வந்து ஒரு வில்லின்ற மாதிரி பார்த்த, அப்ப நீ பண்ணதுக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் என்ன சொல்றான், அப்படிலாம் கிடையாது, உன் உள்ள இருக்கிற கேவலமான இதுதான் வந்து வெளியே நீ போட்டிருக்க ட்ரெஸ்ல தெரியுது, அதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. அதுக்கு அலிஷாவில கலாய்க்கிற மாதிரி, உன் முடிய பார்த்தா வாராத மாதிரியே இருக்கு, ஸ்கர்ட் தூக்கி வச்சிருக்க, உன்னோட காலர் ஒரு மாதிரி இருக்கு, அதை பார்த்தாலே தெரியுது நீ ஒரு சோம்பேறி நாயின்னு சொல்லிட்டு, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது உன் மனசு எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் மூஞ்சே மாறி போயிடுது. வெளி தோற்றத்தை பார்த்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, லிஸ் வந்து நான் பார்த்து ரொம்ப அழகா இருக்கேன், ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாளா. ஓ அப்படியா, எனக்கு அப்படி பார்த்தா தெரியலையே, லிஸ் என்னைக்காவது உன்னை வந்து உன் மூஞ்ச அழகா இருக்குன்னு சொல்லிருக்காளா? ஏன்னா அங்க புள்ளி புள்ளியா இருக்கு பேர் சொல்லிருக்க மாட்டா, ஏன்னா உன் மனசுக்குள்ள அவ்வளவு அழுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே அவளை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கா பாருங்க. அந்த இடத்துக்கு லிஸ்மே வந்துடுறா. அந்த ஓட கதறி அழுதுகிட்டு அங்க பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி என் தோற்றத்தை பார்த்து வந்து அசிங்கமா சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, சரி ஒரு நிமிஷம் இருமா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சலாம். அப்படியே நம்பலையா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்கறா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, 2 பக்கமும் நான் வந்து கேட்டுட்டு அதுல வந்து யார் தப்பு யார் சரின்றது அப்புறம் தான் முடிவு செய்யணும்ன்ற மாதிரி அவ சொல்றா. அப்ப அலிஷா வந்து என்ன சொல்றா அப்படின்னா, அவ சொல்றது உண்மைதான், நான் அவளை வேணுனே கலாய்ச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இல்ல இல்ல உண்மை என்னன்றதை சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த லிஸ்ட் கேட்கறா. அதுக்கு அலிஷா என்ன சொல்றா, நீ என்ன ஒரு வில்லியா தானே பாக்குற, அதனால நான் சொல்றேன் நம்ப போறேன்ற மாதிரி கேட்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நீ வில்லியாவே கூட இரு, கெட்ட பொண்ணா கூட இரு, ஆனா நீ என்ன நடந்ததுன்றதை உன் வாயால சொன்ன அப்படின்னா தான் 2 தரப்பையும் கேட்டு என்னால ஒரு முடிவு எடுக்க முடியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா, நான் உன்னை ரெஸ்டின் பண்ண மேஜிக் வச்சு அதுக்கப்புறம் நீ காயப்பட்டன்னு நினைக்கிறேன், ஏன்னா அதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கே வரல, அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சோகமா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல. எனது சோகமா இருந்ததா, நீ பண்ணதுனால ஹர்ட் ஆயில நான் வராம இல்ல, அதுக்கு வேற ரீசன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இவன் சொல்றான். அப்படியே கூட இருக்கலாம், அன்னைக்கு நான் வந்து உன்னை ரெஸ்டின் பண்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா, நான் உன்னை காப்பாத்தும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நான் பண்ண எல்லா விஷயங்களும் லக் இருந்தது, என்ன சுத்தி இருந்தவங்க எப்பயுமே சந்தோஷமா இருந்தாங்க, அவங்க கஷ்டத்துல இருந்தாலும் நான் பக்கத்துல போனாலே அவங்க சந்தோஷமாயிடுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் நான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, இவ வந்து இந்த கதையோட மெயின் புரோட்டகானிஸ்ட் இல்லையா, அதாவது ஹீரோயின், அதனால இவ எந்த இடத்துக்கு போய் என்ன விஷயம் பண்ணாலும் அது ஒரு நல்ல விஷயமாவே சேஞ்ச் ஆயிடும். சோ அந்த கேரக்டரை வந்து புரிஞ்சுக்கிறா. அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குமே இந்த பேக்கு வந்து தெரியல. எல்லாருமே அவளுக்கு சிங்சாங் தட்டிட்டு இவ தான் நல்லவ, இவ கூட இருந்தாவே எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அலிஷா என்ன பண்றா, கிட்ட போயிட்டு நீ வந்து என்ன ரொம்ப வெறுக்கிறதானே அப்படின்ற மாதிரி கேட்கறா. அதுக்கு வந்து அர்த்தம் என்னன்னா, 2 வருஷத்துக்கு மறுபடியும் மேஜிக் வச்சு என்ன நீ கட்டு போட்ட, அந்த என்ன குத்த வந்தா இல்ல அவனு நீ கட்டு போட்டுருக்கலாம், ஏன்னா உன்னோட மேஜிக் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல், ஆனா நீ என்ன மட்டும் தான் கட்டு போட்ட, ஏன்னா நான் சாகணும்னு நீ ஆசைப்பட்ட, மனசுக்குள்ள அவ்வளவு வன்மத்தை வச்சு அன்னைக்கு நீ கொட்டன இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல. இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது, நான் உன்னை நீ காப்பாத்துவ நினைச்சேன் அப்படின்ற மாதிரி அவ சைடுல சமாளிக்க ட்ரை பண்றா. போயெல்லாம் சொல்லாத அப்படின்ற மாதிரி வந்து அவளை வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த லிஸ் என்ன சொல்றானா, ஒருவேளை நான் வில்லியா இருந்தா உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, ஆப்போசிட்டா வேணும், அதாவது நீ ஹீரோயினா இரு, நீ நல்ல பொண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுற, நல்ல பொண்ணா இரு, அது எனக்கு கவலை கிடையாது, பட் நல்ல பொண்ணா இருக்க அப்படின்னா நீ பேசுற வார்த்தைகளும் செயலும் வந்து ஒன்னா இருக்கணும், வெறும் வாய் வார்த்தைகளால மக்கள் எல்லாம் ஈக்குவலா இருக்கணும், எல்லாருக்கும் சரிசமமான விஷயங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்க. அந்த கேம்லயும் அப்படியே சுத்திட்டு இருப்பா. கடைசியில ஹாப்பி எண்ட் வந்திருக்கும். ஆனா வெறும் வாய் வார்த்தைகளை வச்சு ஒன்னும் சாதிக்க முடியாதுன்றது இவளுக்கு நல்லாவே தெரியும். இவ வந்து என்ன பேசுறாளோ அதுக்கேத்த மாதிரி ஆக்ஷன்ஸ் செய்யணும் இல்லையா. உதாரணத்துக்கு அந்த ரோவானா வில்லேஜ் காப்பாற்றணும்னு சொல்றாங்க, அதுக்கான வேலைகளை செய்யாம வாயிலே பேசிட்டு இருந்தா அது நடக்குமா, நடக்காது. அதான் வந்து அங்க உனத்தை ட்ரை பண்றான், நீ நல்ல மாதிரி ஆக்ட் பண்ண ட்ரை பண்ற அப்படின்னா அதுக்கேத்த வேலைகளுமே நீ செய்யணும். நீ போற இடங்கள்லாம் லக்கு மூலியமா அந்த கெட்ட விஷயங்கள் கூட நல்ல விஷயங்களா மாறுதுன்னு சொன்ன இல்லையா, அது வந்து ஒரு எபிலிட்டினே வச்சுக்கோ, அது எந்த அளவுக்கு வருதுன்றதை நீ வந்து கணிச்சியா, அந்த எபிலிட்டி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சியா, என்னைக்காவது இறங்கி வேலை செஞ்சிருக்கா வாய் வார்த்தை பேசுறத தவிர. வெறும் வார்த்தைகளால மட்டும் இந்த உலகத்தை சேஞ்ச் பண்ணவோ இல்ல காப்பாற்றவும் முடியாது, அதை மட்டும் தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, என்னைக்கு அதை மாத்திரியோ அன்னைக்கு வரை நான் விட மாட்டேன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. இவ கிட்ட போய் தான் அந்த வார்த்தைகள்லாம் சொல்லிருப்பா. மூஞ்ச வந்து மாறிட்டு ஒரு மாதிரி சோகமாயிராளா. அங்க கூட இருக்கவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க, ஏ என்னடி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை சொன்ன, என்ன காப்பாற்ற வேண்டிய அவசியமே
அவசியமே கிடையாது, என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும், இன்னொருத்தரோட கருணையில வாழ்றதை விட என்னோட சொந்த உழைப்பில நான் சாகிறதே மேலுன்ற மாதிரி சொல்லிட்டு அலிஷா அங்க இருந்து கிளம்பி வந்துடுறான். இப்ப கட் பண்ணி இந்த பக்கம் அந்த பிரின்ஸ் டியூக்க காட்டுறாங்க. அவன் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த மெல்ன்ற ஸ்பிரிட் வந்து இவனுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுது. கட் பண்ணி அந்த அகாடமியாக்குள்ள ஒரு டீச்சரை காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் என்ட்ரி பண்றதுனால எக்ஸாம் வந்து எழுதுறாங்க. 2 பேருமே நல்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால ஹையஸ்ட் கிரேட் ஈஸியா வந்து என்டர் பண்ணிடலான்ற மாதிரி அவர் சொல்றாரு. இல்ல ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, நம்ம ஜில்லுக்கு 11 வயசு தான் ஆகுது, அது மட்டும் இல்லாம ஒரு காமனர் இல்லையா, ஆனாலுமே அவனுக்கு செம்ம ஸ்கில் இருக்கு அப்படின்னு நல்ல டீச்சிங் ஸ்கில் இருக்குப்பா அவங்க வீட்லன்ற மாதிரி சொல்ல, இல்ல அவன் இண்டிபெண்டன்டா தான் எல்லாத்தையும் வந்து கத்துக்கிட்டான், இவன் வளர்ந்த பிறகு எப்படி ஆவான்னு சொல்லி நான் காத்துட்டு இருக்கேன்ற மாதிரி அலிஷா சொல்றாளா. அதுக்கப்புறம் பேசிட்டே இருக்கும்போது அவர் என்ன சொல்றேன்னா, இந்த விஷயம் என்னன்னா நிறைய ஸ்கில் இருக்கு, ஆனா ஒரு காமன் பீப்பிள்ன்றதால இவனால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது, அது ஒன்று தான் வருத்தம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே வெளியே கிளம்பி வராங்க. அவர் சொல்றது உண்மையா அப்படின்ற மாதிரி ஜில் கேட்கும்போது, ஆமா இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நோபல்ஸா இல்லாம, ஏன்னா நோபல்ஸால மேஜிக் யூஸ் பண்ண முடியும், காமன் பீப்பிளால் யூஸ் பண்ண முடியாது, ஆனா அதை சேஞ்ச் பண்ணி ஆகணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு வரும்போது இங்கே ஒரு மந்திரத்தை போட்டு வராங்க. வேற யாரும் இல்ல, டியூக் தான். வந்த உடனே இந்த கண்ணு பிடிச்சி பார்த்துட்டு, இந்த கண்ணுக்கு என்ன ஆச்சு, நீ யாருக்கும் தானம் பண்ணதான் கேள்விப்பட்ட, எதுக்காக அந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி அவன் கோவப்படுறானா. ஆனா கண்ணுல கோவம் மட்டும் இல்ல, ஒரு சோகமும் தெரியுது. எதுக்காக எப்ப பார்த்தாலும் என்ன பயமுத்துற மாதிரியே வந்துகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி பண்றது எனக்கு பிடிக்கல, 2 வருஷம் கழிச்சு இப்படியா மீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அலிஷா கத்துறாளா. அதுக்கு அவன் வந்து செமையா வருத்தப்படுறான். ஏன்னா இவ்வளவு வருஷமே அவள் வந்து பார்க்கல, மனசுக்குள்ள அந்த காயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த வந்து பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது இவ்வளவு பெரிய அடி வேற பெற்றிருக்கு இல்லையா, அதை நினைச்சு அவன் வந்து ரொம்ப சோகமா இருக்கான். நீ வந்து சின்ன வயசுல இருந்து வில்லி ஆகணும் சொல்லிக்கிட்டு இருந்த, உன்னோட ஆசை உண்மையாவே அதுதான் அப்படின்னா அதுக்கு நான் வந்து இது பண்ண தயாரா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது அலிஷாக்கு வாய் வழியா ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஆனா எந்த வார்த்தையை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹெசிடேட் பண்ணிட்டே இருக்கா பாருங்க. டியூக் வந்து இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கான். இவ அறியாம என்ன பண்ணிடுறானா ஒரு தப்பான வார்த்தை விட்டுறா. அதாவது என்னன்னா, நான் வந்து உன்னை என்ன கேர் பண்ணவே சொல்லியே, நீ இந்த மாதிரி என்ன ஃபோர்ஸ் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, நீ என்ன பாதுகாக்கணும்னு அவசியமே கிடையாது, அது ரொம்ப தொல்லையா இருக்கு அப்படின்ற மாதிரி அவனை ஹர்ட் பண்ற மாதிரி பேசிடுறான். அவன் வந்து என்ன மன்னிச்சிரு, நான் அப்புறம் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போயிடறான். இவளுக்கு வந்து இந்த மாதிரி வார்த்தையை வாயில எப்படி பேசினா அப்படின்னே தெரியல. அவள் அறியாமலே அந்த வார்த்தை வந்துடுச்சு. ஜில்லுக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்டி இந்த மாதிரி பேசுன்ற மாதிரி கேட்டா, ஒன்னும் இல்ல நான் வில்லி மாதிரி பேச ட்ரை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாளா. வில்லி மாதிரி ஆகிற ட்ரை பண்றேன்றது எனக்கு புரியுது, ஆனா இப்ப பண்ண விஷயம் ரொம்ப மோசமானதுன்ற மாதிரி அவன் சொல்றான். ஏன்னா இவ பொறுத்த வரைக்கும் இவ எப்படி வில்லி ஆகணும்னு ஆசைப்படுறானா, இவ ரைவலா கன்சிடர் பண்றா இல்லையா அந்த லிஸ், அவளை வந்து இன்சல்ட் பண்ணி அவளை கொஞ்சம் டெவலப் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு வில்லி ஆக்டா போடுறா. பட் அதே சமயத்துல இவளை ட்ரூவா கேர் பண்ற இவங்களோட அண்ணன், அது மட்டும் இல்லாம டியூக் எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்றதை நம்ம பார்த்திருப்போம். அவனோட ஆசைகளை வந்து கொட்டும் போது இவ வந்து அவனை ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டா இல்லையா. சோ அது வந்து ஒரு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி அவ ஆகணும் அப்படின்னு நினைச்சிருக்கே மாட்டா. பட் அவளை அறியாமலே அந்த வார்த்தை வந்து பேசிட்டா. ஏன் அப்படி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியல. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது வெளியே காட்டுறாங்க. பிங்க் ஹேர் வச்சிருக்க ஒரு பொண்ணு இவளை பார்த்துட்டு ஏன்டா இந்த மாதிரி பண்ணா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சேன் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை டாடா பை பாய்.